ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தண்ணி போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போகிற இலையாக வந்து அடைச்சி கிடக்குது. அதை இன்றைக்கி க்ளீன் பண்ணணுன்னு தான் பாருங்கள். நான் வந்து மம்முட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மம்முட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம இடத்த நம்ம தானே சுத்தமாக வச்சுக்கணும். அதனால் வந்து பாருங்கள் மம்முட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை வச்சு பாருங்கள், இது தண்ணி போகிற இடம். இந்த இடம்லாம் பார்த்திங்களா எவ்வளோ குப்பையாக கிடக்குன்னு. சோப் போட்டு பூரா அப்படி அப்படியே எல்லாம் போட்டு வச்சதெல்லாம் அப்படியே கிடக்குது. இது இங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்கே முடிய க்ளீன் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, இங்கே முடிய ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அப்புறம் இங்கிட்ட தண்ணி போய்க்கிறோம் பாருங்கள். தண்ணி போகாமல் அந்த மரம்லாம் வாடி போச்சு பாருங்கள். அதனால் வந்து ஃபுல்லாக அடைச்சி இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பொதுவாக நான் வந்து எந்த வேலையுமே பார்க்குறதுக்கு வந்து ஐயோ இந்த வேலை பார்க்கணுமா அப்படிலாம் நான் இது பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டு டாய்லெட் இந்த மாதிரி எல்லாமே வந்து நானே வந்து க்ளீன் பண்ணிக்கிடுவேன். க்ளீன் பண்ணுற ஆளை விட்டுலாம் க்ளீன் பண்ண மாட்டேன். எந்த ஒரு வேலைனாலும் நம்ம இருக்கிற இடத்த நம்ம தானே ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக வச்சுக்கணும். அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த இடம்லாம் எப்படி இருக்குது. இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டேன். என்னென்னா க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்னோடய நைட்டி எல்லாமே வந்து அந்த தெரியுதா அவங்களுக்கு, என்னோடய நைட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னோடய நைட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலர் சகதி வந்து பாருங்கள் அங்கங்கே தெரிச்சிருக்கு பாருங்கள். அது எப்படின்னு தெரியல, அது நம்ம கொஞ்சம் தூக்கி சொருகிட்டு இது பண்ணால் தெரிக்காது. நான் அப்படியே வந்து நைட்டே தூக்கி சொருகாமல் இது பண்ணதுனால அப்படியே அங்கங்கே தெரிச்சிருச்சு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. மம்முட்டியவும் நம்ம நல்லா அலசிக்கலாம். நல்லா அலசிட்டு இதை கூட நம்ம நல்லா கப்பரை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்களா இப்போ எவ்வளோ நல்லா நீட்டாக தண்ணி பார்த்திங்களா போகிறதுக்கு வந்து நல்லா இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சு. இதை நல்லா மம்முட்டிட்டு ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour வேலை தான். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் எப்படிலாம் பண்ணுறது. இப்போ பாருங்கள், தண்ணி நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து நேராக வந்து நம்ம அந்த மரம் பட்டு போயிருக்குல்லையே அந்த மரத்துக்கே வந்து நேராக வந்து போயிடும். இதுக்குள்ளே நிறைய அடைப்படிச்சிருந்ததுனால தான் தண்ணி போகாமல் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து போயிடும். இங்கே பாருங்கள், இந்த இடம் முடியே வந்து நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த இடத்துல நான் க்ளீன் பண்ணலைன்னா அங்கனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை செடி இருக்குது, அது பட்டு போய் இருக்குது. நம்ம மம்முட்டிகிட்ட சொரன்னேன் அப்படின்னா அது வந்து அந்த செடி வந்து வேரோடு வந்துடும். கைட்டையும் எடுக்க முடியாது, ஏன்னா முள்ளாக இருக்கும். அதனால் இது முடிய மட்டும் நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இந்த குப்பைகள்லாம் அள்ளி இன்னும் வெளியில் போட்டு கொட்டிடணும். இவ்வளோ குப்பைகள் வந்து அந்த இடத்துல வந்து பாருங்கள், இவ்வளோ குப்பைகள் வந்து அந்த இடத்துல அடைச்சி கிடந்துச்சு. இதை எடுத்து வெளியே கொட்டிடணும். இன்னுமேட்டு வந்து தண்ணி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக போயிடும், செடியை வந்து வாடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்த இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீட்டு வேலைகள் ஒவ்வொன்றுமே வந்து நம்ம எவ்வளவோ துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க நம்மளோட கழிவெல்லாம் வந்து எடுக்கிறாங்க, சாக்கடை அள்ளுறாங்க. அவங்களாம் எப்படி அள்ளுறாங்க, அவங்களும் மனுஷங்க தானே. நம்மளுடைய வீட்டு வேலைகள் ஒவ்வொன்றுமே நம்மளே வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா நிறையா குப்பைகள் சேராது. என்ன சொல்கிறது, நம்ம இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். சுத்தம் சுகம் தரும்னு சொல்லுவாங்க. நம்ம இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். என்னால் எந்த அளவுக்கு வேலை முடியுதோ அந்த அளவுக்கு நான் செஞ்சுருவேன். ஆனால் என்னால் முடியாத வேலை அப்படின்னா என்னால் செய்ய முடியாது. அதிக வெயிட் தூக்குறது செய்கிறது எப்படின்னா என்னால் செய்ய முடியாது. ஏன்னா நான் 4 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஓரளவு என்னால் முடிஞ்சளவு நான் செஞ்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.